श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 17வது அத்தியாயத்தில் 24வது ஸ்லோகம். தஸ்மாத் ஓம் இதி உதாஹிருத்ய யஜ்ஞதான தபக்ரியாः பிரவர்த்தந்தே விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம். தஸ்மாத் ஓம் இதி உதாஹிருத்ய யஜ்ஞதான தபக்ரியாः பிரவர்த்தந்தே விதானோக்தாः சததம் பிரம்மவாதினாம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? சென்ற ஸ்லோகத்தோட தொடர்பு தான். எப்படின்னு கேட்டால், தஸ்மாத் ஆகையினால் என்னது, புராக ஆதியில் பிராமணர்களும் வேதங்களும் யஜ்ஞங்களும் சிருஷ்டிக்கப்பட்டன அப்படின்னு சொன்னார். தபாஹா அப்படின்னு சொன்ன பிறகு இங்கே அதனால் ஆகையினால் ஓம் இதி ஓம் என்று உதாகிருத்திய உச்சரித்து பிரம்மவாதினாம் வேதியர்களின் வேதங்களும் சாஸ்திரங்களும் எல்லாமே எப்படி சொல்லிருக்கு, பிரணவத்தை முன்னாடி சொல்லி தான் ஆரம்பிக்கிறது. வேதியர்களின் விதோனாக்தாக யஜ்ஞதான தபஹா கிரியா அதான விதான உக்தம். விதான உக்தம் சொன்னால் சாஸ்திரோக்தமான காரியங்கள், சாஸ்திரோக்தமான செயல்கள் அவை அனைத்தும், அதாவது என்ன, யஜ்ஞம் தானம் தபம் முதலிய எல்லா விதமான கர்மங்களும் சததம் எப்பொழுதும் பிரவர்த்தந்தே ஆரம்பிக்கின்றன. அதாவது பிரணவத்தை சொல்லி தான் இந்த வேத மந்திரங்களும் அதற்கு என்ன சாஸ்திரோக்தமாக செய்யக்கூடிய யஜ்ஞம் தானம் தபம் முதலிய கர்மங்கள் அனைத்தும் என்ன இப்படி தான் எப்படி இருக்க, எப்பொழுதும் பிரணவத்தை சொல்லி தான் பிரவர்த்தந்தே ஆரம்பிக்கின்றன அப்படின்னு. இந்த பிரணவத்துக்கு முக்கியமாக நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். நிறைய, அதாவது பெரியாழ்வார் கூட தன்னுடைய பாசுரத்தில் பிரணவத்தை ஒரு மாத்திரை அது எப்படி இருக்குன்னு நம்ம ஆச்சாரியர்கிட்ட நேராக நம்ம ஒரு தடவை உபன்யாசத்தில் அதை அப்படி சொல்லி கேட்டுக்கலாம். அதனால் முதல்ல ஒரு மாத்திரை மட்டும் சொன்னால், பிரணவத்தை சொல்லி ஒரு மந்திரங்களை ஆரம்பித்து சொல்கிறோம் அப்படின்னா அதில் அந்த சொல்கிற பிரணவத்தோட மாத்திரைன்னு சொன்னால் உச்சரிக்கக்கூடிய அந்த டைம் எத்தனை இருக்குன்னு அந்த மூச்சு பிடிச்சி ஒரு மாத்திரை காலம் சொன்னாக்க அது இந்த இந்த உலகத்தில் இருக்குமே, நம்ம இந்த நல்லபடியாக தளிகை பண்ணி சாப்பிட்றது, பெருமாளை சேவிக்கிறது, கோவிலுக்கு போயிட்டு வருது, அப்புறம் அன்றாட வாழ்வில் தேவையான வேலைகளுக்கு போதுமான அளவுக்கு பண வசதிகள் கிடைக்கிறது, அதெல்லாம் மட்டும் தரும். 2 மாத்திரைகள் சொன்னால் இன்னும் கூட வசதி வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். 3 மாத்திரை அளவு பிரணவத்தை உச்சரித்தோமாயானால் அப்படின்னு சொன்னால் மோட்சம் போகிறதுக்கு அந்த ரூட் எப்படி இருக்குமோ பெருமாள் சொல்ல போகிறார். நம்ம இன்னும் 8வது அத்தியாயமெல்லாம் பகவத்கீதையில் வாசித்துக்கவே இல்லை, இனிமேல் தான் வரப்போகிறோம். 17க்கு அப்புறம் 18 முடிச்சு அதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து என்ன பண்ண போகிறோம், 8 7 6 5 அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு வர போகிறோம். அப்போ அந்த 8வது அத்தியாயத்தில் பெருமாள் சொல்கிறார், அதாவது மோட்சத்துக்கு போகக்கூடிய திரும்பி வர முடியாத இடம் வைகுண்டம், ஸ்ரீ வைகுண்டத்துக்குள்ள பெருமாளை போய் நின்று பார்த்துட்டு வரப்போகிறோம் அப்படின்னு இல்லை, போய் பார்க்க போகிறோம். அந்த சாமியாபத்தி கிடைக்க போகிறது அப்படின்னா அந்த போகக்கூடிய வழி எப்படி இருக்கும் அப்படின்னா அது சொல்கிறார். ஒளி உலகம் மின்னல் உலகம்லாம் சொல்லி தருவார். அந்த உலகத்தில் அதுக்கு போகிற வழி ரொம்ப கிளியராக ஆகிடுமா, அதாவது ஈஸியாக ஸ்மூத் ரைடிங் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுபோல் இருக்கணும்னு சொன்னால் இப்பொழுதொட்டு பிரணவத்தை 3 மாத்திரை காலம் அதை உச்சரித்து அதெல்லாம் பிரவர்த்தந்தே அப்படின்னு சொன்னார்ல. இப்போ தானே பெருமாள் சொல்லிட்டே இருக்கிற இந்த ஸ்லோகத்தில் தான் அது எப்படி சொல்லணும்ன்றத இதுபோல் சொல்லணும் 3 மாத்திரை காலத்தில். இப்போ நம்ம தெரிஞ்சுனுட்டோம், இதை தெரிஞ்சுட்டு பலனை தெரிஞ்சுட்டு சொல்கிறோமா, சொல்லிட்டு பலனை எதிர்பார்க்குறோமா அப்படின்னு கேட்டால் இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு. அதனால் விஷயங்களோட அதனுடைய என்ன எண்டு ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம இதுபோல் செய்யலாம், முயற்சி பண்ணலான்னு தோணும். முயற்சி பண்ணுறோம், அது தெரிஞ்சுனுட்டோம், முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த முயற்சியை சபலமாக்கி கொடுக்க வேண்டியது பெருமாள் தான், பார்த்தசாரதியோட கடமை தான்.
நம்ம அவர் பசங்க ஏதாவது தெரிஞ்சுன்னு கொடுத்து 4 3 7ன்னு நல்லா வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கட்டுமே, ஜென்மத்துக்கும் இதே மாதிரி கணக்கு நன்னா பர்ஃபெக்டாக போட்டுன்னு இருக்கட்டும். ஒரு நாளில் என்ன பண்ணோம், சிறப்பான நிலைமையை அதுகளுக்கு கொடுத்துடுவோம் அப்படின்னு சுவாமி நினைப்பார். அதனால் பிரணவம்ன்றதே அதில் முக்கியமான இன்னொரு விஷயம், அகார உகாரம் அகாரம் 3ம் சேர்ந்தது தான். இந்த அகார உகாரம் அகாரத்தை சேர்ந்ததுனால ஆன்னா என்ன, ஊன்னா என்ன, அது இன்னொரு ஸ்லோகத்தில் இன்னும் கூட நம்ம விரிவாக சொல்லலாம். இப்போ இதனால தான் ஆழ்வார் பாசுரங்களில் கூட ஆனால் அமலநாதி பிரான் இருக்கே, அதில் கூட இந்த பாசுரங்களோட சிறப்பு, இந்த பிரணவத்தோட சிறப்பை பற்றி அதில் சொல்லியிருக்கா. நம்ம அதை பற்றி கூட நம்ம பேசலாம். இதெல்லாம் கூட ரொம்ப பெரிய விஷயந்தான். இந்த மாதிரி சத்து விஷயங்களில் தொடர்ந்து நம்ம மனசை ஈடுபடுத்திக்கிறது பெரிய அளவில் பயனுள்ளதாக அமையும். அதனால் பிரணவம் என்பது எப்பொழுதும் உச்சரிக்க முடியாது, அதற்கு சுத்தமாக இருக்கணும். அப்புறம் என்ன, அசுச்சி இருக்கும்போது அதெல்லாம் நம்ம உச்சரிக்கக்கூடாது. வேத மந்திரங்களாக இருந்தால் முதலே சொல்லக்கூடாது. ஆழ்வார் பாசுரத்துக்கும் அதே தான். ஆழ்வார் பாசுரம் என்பது என்ன, ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் தமிழ் வேதம், வேதம் தமிழ் செய்த மாறன்னு தான் நம்மாழ்வாருக்கே பேர். அதனால் பிரணவத்தை உள்ளடக்கின, அப்புறம் நம்மாழ்வாரோட பாசுரங்கள் எல்லாமே சாமவேதத்தோட சாரம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. அதனால் வேதத்தில் பெருமாளை எப்படிலாம் சொல்லியிருக்கு, நம்மள நிறைய பேருக்கு சமஸ்கிருதம் தெரியாது, பார்த்தே வாசிக்க தெரியாது. அப்புறம் வாசித்தாலும் அதில் என்ன இருக்குதுன்னு எழுத்தை கூட்டி அதை எழுத்தை பதத்தை பிரித்து வாசிக்க தெரிஞ்ச பிறகு தான் சமஸ்கிருதத்துக்கு பொருள் சொல்லிக்க முடியும். அதை பதம் பிரித்து வாசிக்கணும்னு சொன்னால் அது நல்ல பழக்கம் இருக்கணும், எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம கூட தமிழில் என்ன பண்ணுவோம், நிறைய சேர்த்து தான் வரிசையாக எழுதியிருக்கோம். கம்பராமாயணத்தில் ஒரு 4 ஸ்லோகத்தை 4 பாசுரத்தை வாசி பார்க்குறது ஒன்றுமே வேண்டாம். திருச்சந்திர விருத்தத்தை 2 பாசுரத்தை பார்த்து படித்தா அது எப்படி அந்த டோனில் படிக்கணும், அது சந்த தமிழ் எப்படி இருக்கோ அதுபோல் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அந்த தமிழோட சிறப்பு நம்மளுக்கு தெரியும். என்னடா தாய்மொழி தான் இதாச்சே, தாய்மொழியானா கூட இப்படி ஒரு தகராறாக படிக்கிறோமே அப்படின்னு அப்பொழுதுதான் நம்ம என்ன பண்ணோம், வில் ஹாவ் டு பவ் டவுன், தலையை வெட்கத்தால் தலையை குனிஞ்சிக்க வேண்டும். தாய்மொழி என்பது என்ன, உதாசீனமாக இருப்பதற்காக இல்லை, ஆனால் உற்சாகத்தோடு அதை படிக்கணும். அதனால் இந்த பிரணவத்துக்கு பொருள் நம்ம தமிழில் நல்லபடியாக இருக்கிற நிறைய பாசுரங்களில் இருக்குது, அதையும் நம்ம தொடர்ந்து நடுவில் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பிரணவத்தினால தான் எப்பொழுதும் எல்லா மந்திரங்களும் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எந்த மாத்திரை வடிவில் சொல்ல வேண்டும் அப்படின்னு பெரியாழ்வார் பாசுரங்களில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு விவரமாக பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.